எல்லா குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th தமிழுக்கான அஃபீஷியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்படி தான் இது. ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கப்பா. 14 ஒன் வேர்டு அப்படியே பாருங்கள். பாயிரம் அல்லது டேஸ் அன்று பிரிந்தோ இலக்கண குறிப்பு தருக சில குட்டீஸ் கீழே கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மிஷினும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 7, 8, 9, 10, 11, 12, 11 வரையும் பாருங்கள். அடுத்து 12, 13, 14 நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை ஓமை? அடுத்து 2 மார்க் பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள். ஓகேங்களா? செய்யுள். இது வந்து உரைநடை. இது 4, இதில் 3 எழுதணும், இதில் 2 எழுதணும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ் பாருங்கள். 22 30 வரையும் கேட்டிருப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு இந்த 9ல் நீங்கள் 7 எழுதணும். ஓகேவா? இந்த 9ல் நீங்கள் 7 எழுதினா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். இலக்கணம் எல்லாமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பிறமொழி சொற்கள், மயங்கொழி சொற்கள், ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் பகுப்பு உறுப்பிலக்கணம், ஏதேனும் ஒன்றுக்கு போன சொல்லி தருக. ஒரு 1, 2 எழுதுறது கஷ்டமாக இருக்கும். மீதி 6 எழுதலாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த 4ல் ஏதோ 2 எழுதணும், இந்த 4லையும் ஏதோ 2 எழுதணும். ஓகேவா? இது உங்களுக்கு செயல், இது உங்களுக்கு உரைநடை. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட்டு. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மார்க்லேருந்து 4 மார்க் வரையும் உங்களுக்கு போட வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக. ஓகேவா? அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதுங்க. என்ன கொஸ்டின் கேட்டுக்கணும் அது தான் எழுதுங்க. அடுத்து ஊமை அணி ஈஸியாக எழுதிடுவீங்க. சொல்லவே தேவையில்லை. நான் உங்களுக்கு ஊமை அணி எழுதிடுவீங்க. அப்புறம் நயமடல் எழுதிடுவீங்க. அப்புறம் தமிழகம் தருக இது கூட எழுதிடலாம். நீங்கள் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் திஸ் வேர்ல்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பழமொழியை வாழ்க்கை நிலையோட பொருத்தி எழுதுக. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ அதை கூட நீங்கள் வச்சு எழுதலாம். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எழுதலாம், இல்லை எப்படி இதெல்லாம் பிஸ்னஸ் வச்சு எழுதலாம், இல்லை ஃபேமிலி வச்சு எழுதலாம், நிறைய எழுதலாம். ஸோ இது நமக்கு இல்லை. கருத்து படத்தை புரிந்து கொண்டு இதுவும் நமக்கு தான். ஸோ இதில் தெரிஞ்சால் நீங்கள் இதில் எழுதலாம். அடுத்து 6 மார்க்ஸ் பாருங்கள். 44, 45, 46 இந்த 3ல் ஏதோ எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எழுதுனா போதும். நீங்கள் ஒவ்வொன்று சாய்ஸில் விட்டுக்கலாம். 44, 45, 46. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கான மனப்பாட பகுதிப்பா. சிற்றூரும் டேஸ் என தொடங்கும் புரட்சி கவி பாடலை எழுதுக. அப்புறம் யான் என முடியும் திருக்குறள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக நீங்கள் எழுதாங்க. இது கம்பல்சரி தான் உங்களுக்கு நீங்கள் எழுதாகணும். ஆப்ஷனில் விட முடியாது. ஓகேங்களா? ஸோ தட்சிப்பா வீடியோ எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.